ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ரிஸ்தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். போன வீக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேனி போயிருந்தோம். ஸோ அந்த விளாக் தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். தேனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் விஷயமாக போயிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பிளேஸ் இருக்கனால ரேஹான் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு என் பையன் வம்பு பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ அதுக்காக நாங்களும் சேர்ந்து போயிருந்தோம். போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து எடுத்திருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒர்க் விஷயமாக போகிறனால நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். அப்போ தான் வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நேரம் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஏர்லி மார்னிங் கிளம்புன நேரம் வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அந்த மலை ஃபுல்லாக மிஸ்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருந்துச்சு. அப்படி லைட்டாக மழை வந்து அப்படியே சாரல் மாதிரி இருந்துச்சு. மைண்டுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு. அந்த போகிற இடம் ஃபுல்லாக ரோடும் வந்து பாருங்கள், டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியிலே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தேனி வந்து ரீச் ஆகிட்டோம். தேனி ரீச் ஆகவும் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் விஷயமாக போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரில் இப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன பிளேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேகமலை தான் இருந்துச்சு. ஸோ மேகமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். மேகமலை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து 2018 போயிருந்தோம். அப்போ வந்து ரோடு அப்போ தான் போட்டுட்டு இருந்தாங்க அந்த மலைக்கு மேலெலாம். ஸோ நிறையா சுற்றி பார்க்க முடியலை, கொஞ்சம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இறங்கிட்டோம். ஸோ இந்த தடவையாவது நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த 2 சைடு வந்து நிறைய விண்ட் மில்லு, அதுக்கப்புறம் திராட்சை தோட்டம், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸு. மேகமலை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு குட்டி அந்த டீ எஸ்டேட்லாம் அந்த இது பண்ணுவாங்களா, அவங்க வந்து மக்கள் தங்கியிருக்கிற ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வந்து அப்படி பச்சை பசேன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. நாங்கள் 2018 போகும்போதே வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த பிளேஸ் மேகமலை தான். மதுரை கிட்டே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. அப்போ தெரியாது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் இப்போ மேகமலைக்கு போகிறாங்க. ஸோ நாங்களும் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சரியாக இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். மேகமலைக்கு கீழே வந்து பாருங்கள், அந்த மலைக்கிட்ட வந்து நாங்கள் அப்படியே ரீச் ஆகிட்டு இருந்தோம். மேலே அந்த மலை தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு மேலே தான் நம்ம போகணும். அப்போ இந்த சைட்லாம் பாருங்கள், நிறைய அந்த திராட்சை எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மேகமலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 8 o'clock வந்து மேலே ஏறுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5 o'clock எல்லாமே பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம். தங்கி பார்க்குற அளவுக்கு அங்கே வந்து எதுவும் இருக்காது. அதே மாதிரி அந்த ரெசார்ட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வசதிலாம் இருக்காது. ஒரு 1-2 ரெசார்ட் தான் இருக்கும். அது மாதிரி ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா அங்கே கிடைக்காது. நம்ம இங்கேயே வந்து வாங்கிட்டு போகணும், இல்லைனா நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் சாப்பிடணும். இங்கே வந்து ஒரு 5 o'clock வந்து கீழே வந்து இறங்க சொல்லிடுவாங்க. நாங்கள் அப்போ போகும்போது அப்படி தான் போயிட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், அந்த போர்டு வந்துருச்சு மேகமலை ஹைவேலி ஏரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து சர்ச் பண்ணி, கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் போகணும் அப்படின்னா மேகமலை ஹைவேலி லேக் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் வந்துடும். இப்போ பாருங்கள், கீழே வந்து செக் போஸ்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு நம்ம மேலே ஏறணும். அப்படி தான் நாங்கள் வந்து இறங்கி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு ஹஸ்பண்ட் போனாங்க. பார்த்தா அங்கே வந்து அலோவ் பண்ணலை மேலே யாரையுமே. எங்களை மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். யாருமே மேலே அலோவ் பண்ணலை இந்த கோவிட் சிச்சுவேஷனால். ஸோ நாங்கள் வந்து புரிஞ்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ உங்களுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2018 போன கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேகமலைக்கு மேலே வந்து பாருங்கள், இப்படி தான் நல்லா ஃபுல்லாக வந்து அந்த நேச்சர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக வந்து டீ எஸ்டேட் இந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2018 போகும்போது ரோடு வந்து அவ்வளோவா போடலாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து நிறையா பிளேஸ் பார்க்க முடியலை. அப்படியே கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் இறங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக ரோடு வந்து சூப்பராகவே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த தடவை நாங்கள் போகலான்னு பார்த்தோம். பட் இப்போ கோவிட் சிச்சுவேஷன் இருக்கனால நம்ம வந்து போக முடியலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம போய் பார்க்கலாம். மதுரை கிட்ட தானே இருக்குது. நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு நான் வந்து போய் உங்களுக்கு மேகமலை ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணுறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோவிட் எல்லாமே சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் வந்து மேகமலை தான். நல்லாயிருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். கிளைமேட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் ரோடு வந்து பாதி தூரம் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ நான் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. இதுக்கு மேலே போகிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு சரியில்லாமல் இருந்தனால ஜீப்பில் தான் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கிட்டோம்.
அப்போ வந்து எங்ககிட்ட கார் எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச காரில் தான் நாங்கள் போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு சொந்தமாக கார் வாங்கினதுக்கப்புறம் மேகமலை ஏறி பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் தான் போனோம். பட் வந்து போக முடியலை. ஸோ இன்னும் நாளைக்கு நம்ம வந்து போய் ஃபுல்லாக வந்து வீடியோஸ் எடுக்கலாம். அப்போ நாங்கள் மேகமலை போயிட்டு அப்படி நாங்கள் தேக்கடி போயிருந்தோம். அப்போ நான் எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். தேக்கடியில் வந்து அந்த லேக் இது. தேக்கடிக்கு போயிட்டு அப்புறம் வாகமான் போயிருந்தோம். வாகமான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பிளேஸு. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுதான் நாங்கள் வந்து 2018 போனது. அப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி தேனி போயிட்டு மேகமலையும் போக முடியலை, வேறு எங்கே போகலான்னு பார்த்தா எல்லா பக்கம் வந்து சுருளி ஃபால்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து எங்கேயுமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரபாண்டி ரிவர்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போய் பார்க்குறேன். அங்கே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அழகா. ஆனால் அங்கே வந்து அவ்வளோவா சுத்தமாக இல்லை, ப்ளேஸ் வந்து ஒரு மாதிரி நீட்டாகவே இல்லை, ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே குளிக்கலை, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அங்கே நின்று கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் தண்ணி வந்து பாருங்கள் எவ்வளோ நிறையா போகுது அப்படின்ட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் எங்களுக்கு குளிக்க தான் அங்கே பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தட்டி விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ அங்கே போய் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு அங்கே போயிருந்தோம். ஆவரேஜாக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டி விலாஸ் ஹோட்டல். ஸோ தேனியில் இருக்குது இது. அப்புறம் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு ரேஹான் வம்பு பண்ணிகிட்டே இருந்தான், எங்கேயுமே குளிக்கலை, எங்கேயாவது குளிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ கும்பக்கரை ஃபால்ஸாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன இயர் போயிருந்தோம். அப்போயும் வந்து கும்பக்கரை ஃபால்ஸ் வந்து அலோவ் பண்ணலை. போகிற ஃபால்ஸ் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரிலாம் இது மாதிரி தண்ணி மாதிரி ஓடும். ஸோ இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் அங்கே போய் ரேஹானை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். போன தடவை போகும்போது இந்த சைடு நிறையா தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, ஆனால் இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இதையும் தாண்டி நம்ம உள்ளக்க போய் நம்ம வந்து குளிக்கணும். இது வந்து முன்னாடி இப்படி தான் இருக்கும், இதை தாண்டி நம்ம வந்து போகணும்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து அந்த கும்பக்கரை ஃபால்ஸில் வர தண்ணி வந்து கீழே இப்படி போதில் அந்த இடத்துல தான் நம்ம வந்து குளிக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம ஃபேமிலியாக வந்து குளிக்கிறதுக்கு இந்த பிளேஸ் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் போன இயர் போகும்போதும் நாங்கள் இங்கே தான் வந்து குளிச்சுட்டு போயிருந்தோம். இங்கே வந்து ரொம்பலாம் ஆழம் இருக்காது, குழந்தைங்கலாம் குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கல்லில் கால் வச்சு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கிரிப்பாக மண்ணில் வந்து காலை வச்சு நம்ம போய் பார்த்து குளிக்கணும். நல்லா தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. நான் வந்து குளிக்கலை, பசங்க ரேஹான் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே போய் குளிக்கலனாலும் காலையாவது நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பாப்பா வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன். பாப்பா வந்து பயந்தாங்க குளிக்கிறதுக்கு, ஏன்னா அங்கே குட்டி குட்டி மீன்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து காலை வந்து லைட்டாக இப்படி செஞ்சுட்டு போகும்போது நம்மளுக்கு அப்படி கூசும். அது பாப்பா வந்து பார்த்துட்டு பயந்துட்டு குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் பாப்பாவும் இப்படி உட்காந்துருந்தோம். தண்ணியில் வந்து காலை வச்சுட்டு உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் தண்ணி வந்து பாருங்கள் அவ்வளோ நீட்டாக அப்படி பளபளன்னு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அப்படி கூலிங்காக இருந்துச்சு. தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அப்படின்னு. இதில் வந்து குட்டி குட்டி மீன்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா கும்பக்கரை ஃபால்ஸ் போகிற வழி வந்து இதுதான், மேலே வந்து போகிற வழி. அங்கேயே பாருங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு போர்டு மாதிரி போட்டிருக்காங்க, COVID-19 அந்த இது மாதிரி போட்டிருக்காங்க, மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் நம்ம காரை நிப்பாட்டி போகணும். அப்புறம் வந்து தேனியில் ஃபன் பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயாவது போகலாம் அப்படின்னு கூகுளில் போட்டு பார்த்ததுக்கு ஓப்பனில் இருக்குன்னு தான் போட்டிருந்துச்சு. ஆனால் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அதுவும் வந்து க்ளோஸ் தான், கொரோனா இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயும் போக முடியலை. இந்த மாதிரி தான் அன்றைக்கி எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரேஹான் வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னனால தான் நாங்கள் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே நிறையா பிளேஸ் வந்து அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு 6 o'clock வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் மதுரைக்கு. மதுரை ரீச் ஆகும் போதே வந்து நாங்கள் ஒரு 8 o'clock போல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 day ட்ரிப் எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.